ஹலோ மக்களே, மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூர்மெண்ட்லேருந்து இன்றைக்கி புதுசாக ஒரு 3 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேகன்சியும் நிறையா கொடுத்துருக்காங்க. அதோட நோட்டிஃபிகேஷன் என்னென்ன, குவாலிஃபிகேஷன், அந்த வேகன்சி எல்லாத்தையும் பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மொத்தம் ஒரு 3 நோட்டிஃபிகேஷன் நம்பர் 71, 72, 73. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் 72 பார்ப்போம். 72 அண்ட் 73 ரெண்டுத்துக்குமே குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எல்லாமே சேம் தான். இந்த 72ல் என்னென்ன பதவிகள் சொல்லியிருக்காங்கனாக்கா, ஜோப்தார், அலுவலக உதவியாளர், அந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வீட்டு உதவியாளர், அதுக்கப்புறம் ரூம் பாய், இந்த 4 வகையான பதவிகள் சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்னையிலேருந்து 6/4/2025 அப்ளை பண்ணலாம். 5/5/2025 வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட்டு 6/5/2025 சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர் 73ல் அந்த துப்புரவு பணியாளர், தோட்ட பணியாளர், வாட்டர்மேன், சுகாதார பணியாளர், காவலர், இந்த போஸ்டிங் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதற்கும் சேம் குவாலிஃபிகேஷன் தான். எக்ஸாம் வந்து சேமாக ஒரே ஒரு எக்ஸாம் தான் வைப்போம்னு சொல்லியிருக்காங்க. காமனான ஒரே ஒரு எக்ஸாம் தான் இந்த 2 நோட்டிஃபிகேஷனுக்கும். ஆனால் அப்ளை பண்ணுறது வந்து தனித்தனியாக அப்ளை பண்ணணும், ஃபீஸ் கட்டுறதும் தனித்தனியாக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 போஸ்டிங்க்குமே காமனாக எக்ஸாம் வைக்கிறப்ப நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பித்து பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா இந்த ஆர்டரில் தான் போஸ்டிங் கொடுப்போம். அந்த வகுப்பு வாரி இடஒதுக்கீடை ஃபாலோ பண்ணி இந்த ஆர்டரில் தான் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜோப்தார், அதுக்கப்புறம் அலுவலக உதவியாளர், அதுக்கப்புறம் வீட்டு உதவியாளர், ரூம் பாய், தூய்மை பணியாளர், தோட்ட பணியாளர், வாட்ச்மேன், சுகாதார பணியாளர், காவலர், இந்த ஆர்டரில் தான் உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த வந்து எந்த சூழ்நிலையும் மாற்ற மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தேர்வு கட்டணம் தனித்தனியாக தான். அந்த 2 நோட்டிஃபிகேஷனுக்கும் அப்ளை பண்ணுறீங்கன்னா தனித்தனியாக அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எம்எஸ்சியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் வந்து அவங்களால எழுத முடியலனாக்கா பதிலி எழுத்துற அந்த ஸ்கிரைப் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் PWD சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். அந்த பதிலி எழுத்தர் வந்து உங்களை விட கல்வி தகுதி கம்மியானவங்களாக இருக்கணும். ஆனால் 10வது கீழே படித்தவங்களாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th முடிச்சிருக்கணும், உங்களுக்கு கீழே அவங்க 10th முடிச்சிருந்து உங்களுக்கு பதிலாக எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்ச கல்வி தகுதி இந்த போஸ்டிங் எல்லாத்துக்குமே 12ன்னு சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்ச கல்வி தகுதி 8ன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 12வதுக்கு மேலே படிச்சிருந்தீங்கன்னாக்கா இந்த போஸ்டிங் அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த மெட்ராஸ் உயர்நீதிமன்றம், மதுரை கிளை, அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூரில் இருக்க பயிற்சி மையம், இங்கே மட்டும்தான் ஜாப் இருக்கும். இது வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸாக ரிலீஸ் பண்ணல. டிஸ்ட்ரிக்ட் வைஸாக சொல்கிறதில்ல இந்த ரூல்லாம் சொல்ல மாட்டாங்க. இதில் சொல்லியிருக்காங்க நீங்கள் 12க்கு மேலே படிச்சிருந்தீங்கன்னா இந்த 2 நோட்டிஃபிகேஷனுக்கு மட்டும் அப்ளை பண்ண முடியாது. இன்னொரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அதில் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டிகிரி முடித்தா யாருனாலும் அப்ளை பண்ணலாம். சப்போஸ் இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் 12க்கு மேலே படிச்சிருந்தா அதை மறைச்சி நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாக்கா உங்கள் மேலே சட்டப்படியாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதனால் 12க்கு மேலே படிச்சிருந்தா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணாதீங்க. வேகன்சி பார்த்தீங்கன்னா ஜோப்தாரில் ஒரு 12 வேகன்சி, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் 137 வேகன்சி சொல்லியிருக்காங்க, வீட்டு உதவியாளரில் 87, ரூம் பாயில் 4 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி லெவல் பார்த்தீங்கன்னா லெவல் 1 சேலரி 15,700லேருந்து 58,100ன்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் ஸ்பெஷல் காம்பன்சேட்டரி அலவன்ஸ் அப்படின்னு சொல்லி அலவன்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே 18 வயசுலேருந்தே அப்ளை பண்ணலாம். நீங்கள் SC, ST, MBC, BC, BCM கேண்டிடேட் அந்த மாதிரி இருக்கீங்கனாக்கா 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஜென்ரலில் வரீங்க, அதாவது அதர்ஸ் கேண்டிடேட் அப்படின்னாக்கா 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதுவே நீங்கள் ஆல்ரெடி சர்வீஸில் இருக்கீங்க, அதாவது மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் ஏதாவது பணியில் இருக்கீங்கனாக்கா 47 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் எந்த ஒரு துறையிலையும் மத்திய மாநில அரசு பணிகளில் 5 வருஷத்துக்கு மேலே பணியில் இருந்தீங்கனாக்கா இதில் எதுவுமே அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. 5 வருஷத்துக்குள்ளே கவர்மெண்ட் ஜாபில் இருந்திருக்கணும். அப்படி இருந்தால் வேணால் 47 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். டேட் ஆஃப் பர்த் அதை கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. 1/7/2007க்கு அப்புறம் பிறந்தவங்களாக இருக்கக்கூடாது. இந்த ரிசர்வேஷன் கேட்டகரி SC, ST, MBC, BCயில் வரீங்கனாக்கா 2/7/1988க்கு முன்னாடி பிறந்தவங்களாக இருக்கக்கூடாது. இதுவே ஒதுக்கீடு இல்லாமல் அதர்ஸில் வரீங்கனாக்கா 2/7/1993க்கு முன்னாடி பிறந்தவங்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதியில் பார்த்தீங்கன்னா அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 12க்கு மேலே படிச்சிருக்கக்கூடாது, 8க்கு கீழே படிச்சிருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் முன்னுரிமையில் கொடுப்பாங்க. என்ன மாதிரினாக்கா நீங்கள் ஓட்டுநர் உரிமம் லைசன்ஸ் வச்சுருக்கீங்க, அப்படி இல்லைனாக்கா அந்த சமையல், வீட்டு பராமரிப்பில் ஏதாவது அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க, அப்படி இல்லைனா அதற்கான டெக்னிக்கல் எஜுகேஷன், அந்த ITI மாதிரி ஏதாவது முடிச்சிருக்கீங்க, 1 இயர் கோர்ஸ் அந்த மாதிரினாக்கா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அந்த முன்னுரிமை எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னாக்கா பொது பிரிவினர் பிற்படுத்தப்பட்ட அந்த BC, MBC, BCMக்கு பார்த்தீங்கன்னாக்கா 500 ரூபா சொல்லியிருக்காங்க. இதுவே SC, ST, SCA கேண்டிடேட்னாக்கா ஃபீஸ் கிடையாது. PWD கேண்டிடேட்டுக்குமே ஃபீஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா போஸ்ட்டுக்குமே அதே மாதிரி தான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எழுத்து தேர்வு, காமனாக ஒரு எழுத்து தேர்வு வைப்பாங்க. 65 கொஸ்டின் கேட்பாங்க. எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான். இதில் தமிழ் தகுதி தேர்வில் ஒரு 25 கொஸ்டின் வரும். அடிப்படை அறிவு அப்படின்னு சொல்லி அதுக்கான சிலபஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு 40 மதிப்பெண்களுக்கு கேட்பாங்க.
அது இல்லாமல் ஸ்கில் டெஸ்ட் அது முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிலபஸ் பார்த்தீங்கன்னாக்கா பொது தமிழுக்கு வந்து தமிழ்நாடு பாடப்புத்தகம் தான் 8th ஸ்டாண்டர்ட் லெவல் வரைக்கும் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படை அறிவுக்கு பார்த்திங்கன்னா நடப்பு நிகழ்வுகள், அடிப்படை கணிதத்திறன், அந்த வீட்டு பராமரிப்பு, சுகாதாரம், உணவு தயாரிப்பு, உணவு மற்றும் பானங்கள் பரிமாறுதல், இந்த மாதிரி அலுவலக பராமரிப்பு ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொது அறிவு கேள்வி வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்கில் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி ஒரு 40 மதிப்பெண்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. அந்த சமையல், வீட்டு பராமரித்தல் அப்படின்னு சொல்லி ஒன்றுத்துக்குமே மதிப்பெண் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நீங்கள் ஓட்டுநர் உரிமை வச்சுருந்தாலோ இல்லை அனுபவ சான்றிதழ் வச்சுருந்தாலோ இல்லை அதுக்கேற்ற மாதிரியான கோர்ஸ்லாம் படிச்சிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான மதிப்பெண்கள் எல்லாமே கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஸ்கில் டெஸ்ட்டில். அந்த வேகன்சி எல்லாத்தையுமே டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சின்னு சொல்லி அந்த போஸ்ட் வைஸாகவே இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நோட்டிஃபிகேஷன் நம்பர் 73. இதில் வந்து அந்த தூய்மை பணியாளர், தோட்ட பணியாளர், வாட்டர்மேன், சுகாதார பணியாளர், காவலர் இந்த போஸ்டிங் எல்லாமே சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் ரூல்ஸ் எல்லாமே சேம் தான். குவாலிஃபிகேஷன், எக்ஸாம் பேட்டர்ன், ஏஜ் லிமிட்டு, அப்ளை பண்ணுறது எல்லாமே சேம் தான். ஆனால் அப்ளை பண்ணுறது வந்து தனித்தனியாக அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வேகன்சி பார்த்தீங்கன்னாக்கா தூய்மை பணியாளரில் ஒரு 73, தோட்ட பணியாளரில் 24, வாட்டர்மேனுக்கு 2, சுகாதார பணியாளருக்கு 49, காவலரில் 4. சேலரி லெவல் அந்த அலவன்ஸ் எல்லாமே சேம் தான். ஏஜ் லிமிட்டும் அதே தான். எஸ்சி, எஸ்சிஐ, எஸ்டி, எம்பிசி, பிசி, பிசிஎம் எல்லாருமே 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதர்ஸில் வரவங்க 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். கல்வி தகுதி எல்லாமே சேமாக தான் சொல்லியிருக்காங்க. 12th மேலே படிச்சிருக்கக்கூடாது, 8th கீழே படிச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் டீட்டெயில் எல்லாமே சேம் தான். இதில் வந்து அப்ளை பண்ணுறது மட்டும்தான் தனித்தனியாக அப்ளை பண்ண போகிறீங்க. இந்த 2 நோட்டிஃபிகேஷனுமே மற்றபடி எந்த சேஞ்சஸுமே கிடையாது. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 71 பர்சனல் அசிஸ்டன்ட் அந்த ஹானபிள் ஜட்ஜுக்கானது. அதுக்கப்புறம் ப்ரைவேட் செக்ரட்டரி டு தி ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல், அதுக்கப்புறம் பர்சனல் அசிஸ்டன்ட் அந்த ரெஜிஸ்டருக்கானது. அடுத்து பர்சனல் கிளர்க்கு இந்த போஸ்டிங் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஒரு 4 வகையான பதவி சொல்லியிருக்காங்க. வேகன்சி பார்த்தீங்கன்னாக்கா அந்த பர்சனல் அசிஸ்டண்ட்டில் அந்த ஹானபிள் ஜட்ஜுக்கான பர்சனல் அசிஸ்டண்ட்டில் 28 வேகன்சி. லெவல் பார்த்தீங்கன்னாக்கா லெவல் 22 சேலரி 56,100 ஸ்டார்ட் ஆகும். அடுத்து ப்ரைவேட் செக்ரட்டரியேட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கும் லெவல் 22 சேலரி, ஒரு வேகன்சி தான் சொல்லியிருக்காங்க. பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 14 வேகன்சி, லெவல் 16 சேலரி 36,400 ஸ்டார்ட் ஆகும். பர்சனல் கிளர்க்கில் 4 வேகன்சி, லெவல் 10 சேலரி 20,600 ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே டிகிரி ஸ்டாண்டர்ட் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா சேம் தான். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, பிசி, பிசிஎம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதர்ஸில் வரவங்க 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி இன் சர்வீஸில் இருக்கீங்கன்னாக்கா 47 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பர்சனல் அசிஸ்டன்ட் டு ஹானபிள் ஜட்ஜுக்கும் அதுக்கப்புறம் இந்த ப்ரைவேட் செக்ரட்டரியேட்டுக்கும் டிகிரி ஏதாவது ஒரு டிகிரி சயின்ஸில் முடிச்சிருக்கலாம், ஆர்ட்ஸு, காமர்ஸு, இன்ஜினியரிங், மெடிசன் எதுலனாலும் முடிச்சிருக்கலாம், ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் முடிச்சிருந்து இங்கிலீஷ் டைப் ரைட்டிங்கும் தமிழ் டைப் ரைட்டிங்கும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து தமிழ் ஷார்ட் ஹேண்டு சொல்லலை, அது மட்டும்தான் மற்ற 2 போஸ்டிங்க்கு வித்தியாசம். இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் முடிச்சிருக்கணும். இது இல்லாமல் சிஓஏ பண்ணியிருக்கணும், கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன். சப்போஸ் நீங்கள் முடிக்கலனாலும் அப்ளை பண்ணலாம். அந்த ப்ரொபேஷன் பீரியடுக்குள்ளே அந்த சிஓஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனாக்கா நீங்கள் முடிச்சிருக்க டிகிரி டிப்ளமோ வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு சிஓஏ சர்டிஃபிகேட் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே பர்சனல் அசிஸ்டன்ட் அதுக்கப்புறம் அந்த பர்சனல் கிளர்க்குனாக்கா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். இதுக்கு வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் 2த்துலையுமே ஷார்ட் ஹேண்ட் முடிச்சிருந்து 2த்துலையுமே டைப் ரைட்டிங்கும் ஹையர் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஓஏ முடிச்சிருக்கணும். சிஓஏ முடிக்கலைனாக்கா ப்ரொபேஷன் பீரியடில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இதற்கான கல்வி தொகுதிகள். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி, அதர்ஸ் மற்ற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா போஸ்ட் வைஸாக மாறும். அந்த பர்சனல் அசிஸ்டன்ட் ப்ரைவேட் செக்ரட்டரியேட்டுக்கு 1,200 பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு 1000 பர்சனல் கிளர்க்குனாக்கா 800 சொல்லியிருக்காங்க. மற்றபடி எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கெலாம் ஃபீஸ் இதுக்குமே கிடையாது. கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் அவங்க எல்லாருமே. செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாம் வைப்பாங்க, ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க, அதுக்கப்புறம் வைவா வாய்ஸ் சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏ, பார்ட் பின்னு 2 உண்டு. பார்ட் ஏ வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான். ஓஎம்ஆரில் 50 கொஸ்டின் கேட்பாங்க. பார்ட் பி வந்து இங்கிலீஷ் டெஸ்ட்டு, அதாவது டிஸ்கிரிப்டிவ் டைப்பாக வைப்பாங்க. அந்த எஸ்ஏ ரைட்டிங், பேராகிராஃப் ரைட்டிங் அந்த மாதிரி இருக்கும். 100 மார்க்குக்கு. சிலபஸ் வந்து ஜென்ரல் தமிழ் வந்து எஸ்எஸ்எல்சி 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்கூல் புக் படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க தமிழுக்கு. பார்ட் பி வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்னு சொல்லி அந்த எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங் இது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. காமனாக கேட்பாங்க. பார்ட் பி வந்து ஒன்லி இங்கிலீஷ் தான், இங்கிலீஷில் மட்டும்தான் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நோட்டிஃபிகேஷன் வந்து இதுக்கு இங்கிலீஷில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, மற்றதெல்லாம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் அந்த பர்சனல் அசிஸ்டண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்டும்
தமிழ் டைப் ரைட்டிங்கும் வைப்பாங்க முதல் 2 போஸ்டிங்கு. அடுத்த 2த்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2த்துலையுமே ஷார்ட் அண்ட் டெஸ்ட் வைப்பாங்க. இங்கிலீஷ் அண்ட் தமிழ் 2த்துக்குமே ஷார்ட் அண்ட் டெஸ்ட் வைப்பாங்க. அப்ளை பண்ணுறது எல்லாமே எம்கேசி வெப்சைட்டில் தான், மற்றபடி ரூல்ஸ் எல்லாமே சேம் தான். இதோட டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதோட நோட்டிஃபிகேஷனும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். முதல் 2 நோட்டிஃபிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 12க்கு மேலே படிச்சிருக்கக்கூடாது, அதையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. தொடர்ந்து எம்எஸ்லேருந்து வேறு ஏதாவது அப்டேட் கொடுத்தா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச் எல்லாமே கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா 8903302290 அப்படின்ற அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப் மூலிமா கிளாஸஸ், மெட்டீரியல், டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதற்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 999 ரூபா தான். இதிலே பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான புதிய சிலபஸ்க்கான மெட்டீரியல், அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் ஒரு 15,000க்கும் மேற்பட்ட கொஸ்டின்ஸை டாபிக்ஸ் வைஸாக பிரித்து கொடுத்துருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 25க்கும் மேற்பட்ட தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த தேர்வில் கேட்குற மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்டர்ட் வைஸாக எடுத்த 30,000 + 1 வேர்ட் ஆன்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். புக் பேக் கொஸ்டினுக்கான ஆன்சர் PDF, அது இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங்கான கம்ப்ளீட் வீடியோ கிளாஸஸ் ரெக்கார்டட் வீடியோஸாகவே கொடுத்துருவோம். நீங்கள் எனி டைம் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, INM தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்துக்கான ஸ்பெஷல் புக் PDF கொடுப்போம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கூல் புக் இல்லாமல் அவுட் சோர்ஸ்லேருந்தும் கேட்பாங்கன்றனால ஸ்பெஷல் புக் PDF அதற்காக ப்ரொவைட் பண்ணுவோம். கரண்ட் அஃபேரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் ஜூன் 2024லேருந்து ஜூன் 2025 வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் எல்லாமே கொடுத்துருவோம். இதை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். கண்டிப்பாக குரூப் 4 எக்ஸாமில் ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி ஜாப் கண்டிப்பாக வாங்க முடியும். விருப்பம் இருக்கிறவங்க இந்த அட்மின் நம்பர் 8903302290 நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஸ்டடி பிளான் எல்லாமே இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே ப்ரீவியஸாக நம்ம சேனலில் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே காட்டியிருப்போம். நம்ம சேனலோட ப்ரீவியஸ் வீடியோஸில் எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டடி பிளான் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த டவுட்னாலும் அந்த நம்பரில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் அந்த நம்பருக்கே கூகுள் பே மூலமாக பே பண்ணலாம். இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.